28வது ஸ்லோகம். பலாவலேபாத் சேத் பவந்தஹ யுத்தகாம்ட்சிணஹ ததாகச்சத த்ரிப்யந்து மத் சிவாஹ பிஷிதேன வாஹ. பலாவலேபாத் சேத் பவந்தோ யுத்தகாம்ட்சிணா ததாகச்சத த்ரிப்யந்து மச்சிவா பிஷிதேன வா. என்னோட வாக்குகள் கேட்டு நீங்கள் அதுபடி அனுசரிக்கலை அப்படின்னா, பலம் இருக்கு அப்படிங்கிற அகங்காரத்தோடு கூடிட்டு எங்கிட்ட யுத்தம் போட போறேன் அப்படின்னாக்கா, என்னோட குறுநரிகள் உங்களோட மாம்சத்தை சாப்பிட்டு திருப்தியாயிடும் இப்படின்னு எல்லாரும் கேட்குற மாதிரி சத்தமா சொல்லறதுக்கு தேவி மகேஸ்வரன் கிட்ட ஆக்ஞாபனை பண்ணினா. அதச்சேத் அப்படி இல்லை அப்படின்னாக்கா, பவந்தஹா பலாவலேபாத் உங்களுக்கு பலம் இருக்கு அப்படிங்கிற அகங்காரம் உங்களுக்கு இருக்கிறதுனால, யுத்தகாம்ட்சிணஹா யுத்தத்துக்கு உங்களுக்கு ஆசை வந்தது அப்படின்னாக்கா, ததாகச்சதஹா ஆசை வந்தது அப்படின்னா கூடியும், மச்சிவாஹா என்னோடு நரிகள் சிறுகாலங்கள் அப்படின்னாக்கா நரி கூட்டங்கள், சிறுகாலம்னா நரி, சிறுகாலங்கள் அப்படின்னாக்கா நரி கூட்டங்கள், மது மத் சிவாஹா சிறுகாலங்கள் நரி கூட்டங்கள், வஹா உங்களோட பிஷிதேன திருப்தியந்து மாம்சத்தை சாப்பிட்டு திருப்தி அடையட்டும். இனி நான் வேற என்ன வாக்கும் சொல்றது, உங்களுக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னேன், அது நீங்க கேட்கலை அப்படின்னா உங்களை என்னோடு நரி கூட்டங்கள் கொன்னுடும். நரி கூட்டம் கூட்டமாயிட்டு அக்கம் இருக்கு, எங்க கூட பரிவாரமாயிட்டு நரி கூட்டங்கள் இருக்கு. அந்த நரி கூட்டங்கள் எல்லாம் அசுரர்களே உங்களோட மாம்சத்தை சாப்பிட்டுட்டு ஏப்பம் விடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓடிப்போங்க பாதாள லோகத்துக்கு. இனி என்கிட்ட யுத்தமாக்கம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா நீங்கள் யாருமே உயிரோடவே இருக்க மாட்டே. இருபத்தி 9வது ஸ்லோகம். யதஹா நியுக்தஹா தௌத்யேன தயா தேவ்யா சிவஹா ஸ்வயம். ஒரு சில புக்கில் யதஹா நியுக்தஹா தூதத்வே தயா தேவ்யா சிவஹா ஸ்வயம். சிவதூதி இதி லோகே அஸ்மின் ததஹா சா க்யாதிம் ஆகதா. யதோ நியுக்தோ தௌத்யேன தயா தேவ்யா சிவ ஸ்வயம். ஒரு சில புக்கில் யதோ நியுக்தோ தூதத்வே தயா தேவ்யா சிவ ஸ்வயம். சிவதூதீதி லோகேஸ்மின் ததசா க்யாதிமாகதா. ஸ்ரீ சண்டிகாதேவியால தூது அனுப்பப்பட்ட பரமசிவன் அப்போலேந்து சிவதூதி அப்படிங்கிற பேரில ஃபேமஸ் ஆயிட்டார். யதஹா அம்பாள் தூத அனுப்பினதால, தயா தேவியா அந்த தேவியால என்ன காரணமாயிட்டு, யதஹா ஏதொன்னு காரணமாயிட்டு, தயா தேவியா அந்த தேவியால ஸ்வயம் சிவஹா பரமசிவன் தூதனுப்பப்பட்டாரோ, தௌத்யேன நியுக்தஹா தூதபாவத்தோடு கூடிட்டு போனாரோ, ததஹா சா அந்த காரணம்
സ്വരൂപമായിട്ട് அந்த ചണ്ഡികാദേവി അസ്മിൻ ലോകே இந்த மனுஷ லோகத்துல சிவதூதி இதி சிவதூதி அப்படின்னு ஜாதிம் ஆகத பிரசித்திய பிராபிச்ச பரமசிவன் ചണ്ഡികാദേവിയോട് ആജ്ഞയാല് ദൂതനായിട്ട് அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டதால அந்த நொடியிலேந்து அந்த சண்டிகாதேவி இந்த மனுஷ லோகத்துல சிவதூதி அப்படிங்கிற பேரை சம்பாதிச்சா. சண்டிகாதேவியோடு சக்தி ஸ்வரூபமாயிருக்கிற பரமேஸ்வரன் தூதுக்கு போனதால அந்த சண்டிகாதேவியோடு சக்தி தேவதை 3 லோகங்களிலும் சிவதூதி அப்படிங்கிற கீர்த்தியை பிராபிச்சது. श्लोकम ते अभि श्रुत्वा वजः देव्याः सर्व आख्यादं महासुराः महा असुराः अमर्षपूरिदा जग्मुः यतः कात्यायनी स्थिता तेऽपि श्रुत्वा वजो देव्या सर्वाख्यादं महासुरा अमर्षापूरिदा जग्मुर्यद कात्यायनी स्थिता. உங்களுக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு ஆசை இருந்தானா பாதாளத்துக்கு ஓடி போங்கோ அப்படின்னு இருக்கிற தேவியோட வார்த்தைகளை கேட்டுட்டு பெரிய பெரிய அசுரர்கள் எல்லாம் கோபம் வந்துட்டு அவளுக்கெல்லாம் நிறைய பெரிய கோபமா வந்தது. அவ காத்யாயினி தேவி இருக்கிற இடத்துக்கு கிளம்பினா. தே அபி மகா அசுராக அந்த சும்ப நிசும்ப அசுரர்களும் அதே மாதிரி நிறைய அசுர கூட்டங்களும் சர்வ ஆக்கியாதம் பரமேஸ்வரனால சொல்லப்பட்ட தேவ்யாக வஜஹா ஸ்ருத்வா பரமேஸ்வரனாக்குமே தூது போயிருக்கிறது. பரமேஸ்வரன் சொன்ன தேவியோடு அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டுட்டு சண்டிகாதேவியோட வாக்குகளை பரமேஸ்வரன் வழியா கேட்டுட்டு அமர்ஷா பூரிதாக கோபம் ரொம்பி வழிஞ்சு காத்யாயனி அந்த தேவி யதஹா எந்த இடத்துல ஸ்திதா ஜக்முஹு எங்க இருக்காளோ அங்க கிளம்பி போனா. मुप्पति ओन्नावद श्लोकम ततः प्रथमम् एव अग्रे शर शक्तृष्टिवृष्टिभिः ववर्षुः उद्दतामर्षाः तां देवीं अमरारयः तदप्रथममेवाग्रे शरशक्तृष्टिवृष्टिभिः तदप्रथममेवाग्रे शरशक्तृष्टिवृष्टिभिः ववर्षुरुद्धतामर्षास्तां देवीममरारया. அதுக்கப்புறமா அந்த அசுரர்கள் முதல்ல பானங்கள் வேலு இப்படி இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் தேவிக்கு மேல வர்ஷிச்சா. ஈட்டி சொல்றது ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மரங்களாலையும் தேவியோடு மேல வர்ஷிச்சா. ததஹா அமராரயா அதுக்கப்புறமா சும்பன் தொடங்கின அசுரர்கள் உத்ததாமர்ஷாக பெரிய கோபத்தோடு கூடிட்டு பிரதமமேவா முதல்ல தாம் தேவி மக்ரே அந்த தேவியோடு நெஞ்சில
ശരശക്തൃഷ്ടിവൃഷ്ടിഭിः വവർഷുः. ബാണങ്ങളോടും വേലുകളോടും ரிஷ்டிகளோடும் கூட்டங்களால வர்ஷிச்சா. ரிஷ்டி அப்படின்னாக்கா ஈட்டி. கட்கம். விருஷ்டி அப்படின்னா கண்டினியூஸ் ஆயிட்டு மழை பெய்யற மாதிரி வர்ஷிச்சா. சரங்கள், வேலுகள், கட்கம் இதால எல்லாம் தேவிய வர்ஷிச்சா. அம்புகள் எல்லாத்தாலையும். கண்டினியூஸ் ஆயிட்டு தேவிய அத்தனை பேரும் துரோகிச்சா. 32வது ஸ்லோகம். சா ச தான் பிரஹிதான் பாணான் சூலசக்தி பரஸ்வதான் சிச்சேத லீலையா ஆத்மாதனுர்முக்தைः மகேஷுபிः सा च तान् प्रहितान् बाणान् शूलशक्तिपरश्वतान् चिच्छेद लीलयात्माधनुर्मुक्तैर्महेषुभिः. லோகமாதாவா இருக்கிற அந்த தேவி அசுரர்கள் அனுப்பின பானங்களையும் சூலத்தையும் சக்தி அப்படிங்கிற ஆயுதங்களையும் பரஸ்வதம் அப்படின்னு இருக்கிற ஆயுதங்களையும் எல்லாம் எந்த ஒரு சிரமமும் இல்லாதக்கு உடைச்சு போட்டா. சாஜ அவளாகட்டும், அந்த தேவியாகட்டும், தான் பிரகிதான் பானான் அவ அனுப்பின சரங்களை சூலசக்தி பரஸ்வதான் சூலம், வேல், கோடாலி இது எல்லாத்தையும் லீலையா ஒரு விளையாட்டாயிட்டு திருவிளையாடலாயிட்டு ஆத்மாதனுர்முக்தைஹி சத்தத்தோடு கூடின வில்லிலேந்து அனுப்பப்பட்ட மகேஷுபிஹி சிச்சேதா பெரிய பானங்களால முறிச்சு போட்டா. அந்த சண்டிகாதேவி அசுரர்கள் அனுப்பின எல்லா ஆயுதங்களையும் பானம், சூலம், வேலு, கோடாலி இது எல்லாத்தையும் பெரிய ஒரு பானத்தால விளையாட்டாயிட்டு முறிச்சு போட்டா. 33வது ஸ்லோகம். தஸ்யாஹ அக்ரதஹ ததா காளி சூலபாத விதாரிதான் கட்வாங்க போதிதான் ச அன்யான் குர்வதி வ்யஜரத் ததா தஸ்யாக்ரஸ்ததா காளி சூலபாத விதாரிதான் கட்வாங்க போதிதாம் சான்யான் குர்வதி வ்யஜரத் ததா. அதுக்கப்புறமா பத்ரகாளி அம்பாளோடு முன்னால வச்சு திரிசூலத்தாலையும் கட்வாங்க அப்படிங்கிற ஆயுதத்தாலையும் அசுரர்களை கொன்னு நடந்தா. ததா அப்போது, ததா அதே மாதிரியே சூலபாத விதாரிதான் சூலாயுதம் உபயோகிச்சு சிலவாள பிளர்ந்தா. அன்யான் ஒரு சிலவாள கட்வாங்க போதிதான் ச குர்வதி கட்வாங்கத்தால அடிக்கவும் செஞ்சுண்டு. தஸ்யாஹா அக்ரதஹா வியஜரத் அந்த தேவியோடு முன்னால சஞ்சரிச்சா. தேவிக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிறத காளி தேவி சத்ருக்களாயிருக்கிற அசுரர்களை சூலத்தால குத்தீண்டும் வாளால வெட்டீண்டும் அந்த தேவியோடு சண்டிகாதேவியோடு முன்னால இப்படி நடந்தா. 34வது ஸ்லோகம். கமண்டலு ஜலாட்சேப ஹதவீர்யான் ஹத ஓஜசஹ பிரம்மாணி ச அகரோத் சத்ரூன்
ஏன ஏன ஸ்ம தாவதி கமண்டலு ஜலாட்சேப ஹதவீர்யான் ஹதௌஜஸ பிரம்மாணி சாகரோச்சத்ரூன் ஏன ஏன ஸ்மதாவதி. பிரம்மாணி தேவி சஞ்சரிச்ச மார்க்கங்களில எல்லாம் பார்த்த அசுரர்களை கமண்டலூல இருக்கிற தண்ணிய தெளிச்சு சுத்தம் பண்ணினா பிரம்மாணி தேவி. பிரம்மசக்தியா இருக்கிற பிரம்மாணி தேவி ஏன ஏன தாவதி ஸ்மா ஏதேது திக்குல ஏதேது வழியில சஞ்சரிச்சாளோ அங்க எல்லாம் அந்த சத்ருக்களை கமண்டலு ஜலாட்சேபஹதவீர்யான் கமண்டலுவிலேந்து எடுக்கிற ஜலத்தால புரோட்சணம் பண்ணிண்டு அவளை வீரியம் இல்லாம பண்ணிட்டா. ஹதௌஜஸஹா அகரோது ஓஜஸ் இல்லாம தீர்த்தா. அந்த யுத்தத்துல பிரம்மாணியும் என்ன பண்ணினா தேவி சஞ்சரிச்ச இடத்துல எல்லாம் கமண்டலுலேந்து எடுக்கிற ஜலத்தை தீர்த்த ஜலம் மாதிரி புரோட்சணம் பண்ணிட்டே போனாலே அந்த தீர்த்த ஜல விழுந்த அசுரர்களுக்கு சக்தி இல்லாம போயிடுத்து, ஓஜஸ் இல்லாம போயிடுத்து. பிராமி சக்தியான தேவியாக்குமே அது அந்த தானவ யுத்தத்துல அசுர யுத்தத்துல எங்கெல்லாம் யுத்தம் செய்யறதுக்காயிட்டு சஞ்சாரம் பண்ணினாலோ அந்த இடத்துல எல்லாம் இருக்கிற சத்துருக்களா இருக்கிற அசுரர்களை கமண்டலூலேந்து இருக்கிற ஜலத்தால புரோட்சணம் பண்ணி அவளோட வீரியத்தையும் தேஜஸையும் எல்லாம் இல்லாம பண்ணிட்டா. 35வது ஸ்லோகம். மாஹேஸ்வரி திரிசூலேன ததா சக்ரேண வைஷ்ணவி दैत्यान् जगान कौमारी तदा शक्त्या अधिकोपना. माहेश्वरी त्रिशूलेन तदा चक्रेण वैष्णवी दैत्यान् जगान कौमारी तदा शक्त्याधिकोपना. மாகேஸ்வரி சக்தி திரிசூலத்தால, வைஷ்ணவி சக்கராயுதத்தால, ரொம்ப ரொம்ப கோபம் வந்த கௌமாரி அப்படிங்கிற சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால அசுரர்களை நிகிரகிச்சா. மாகேஸ்வரி திரிசூலேனா மகேஸ்வரனோடு சக்தியாயிருக்கிற மகேஸ்வர சக்தி அப்படிங்கிற மாகேஸ்வரி சூலாயுதத்தாலையும் ததா அப்படியே வைஷ்ணவி சக்கரேனா விஷ்ணு சக்தி வைஷ்ணவி தேவி சக்கராயுதத்தாலையும் ததா அதே மாதிரியே அதிகோபனா ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடி இருக்கிறவளா இருக்கிற கௌமாரி சக்தியா சுப்பிரமணிய பகவானோடு சக்தி பிரபாவமாயிருக்கிற கௌமாரி வேல் அப்படிங்கிற ஆயுதத்தாலையும் தைத்தியான் ஜகான அசுரர்களை கொன்னா. சுப்பிரமணிய சக்தியாயிருக்கிற தேவதை ரொம்ப ரொம்ப கோப பிரபாவமாக்கம் உள்ளது வேல் அப்படிங்கிற ஆயுதத்தால அசுரர்களை நிகிரகிச்சா. மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி இப்படி இருக்கிற 3 சக்திகள் திரிசூலம் சக்கரம் வேல் இப்படி இருக்கிற ஆயுதங்களால அந்த யுத்தத்துல காட்டின பராக்கிரமங்களையாக்கும் பார்த்தோம். 36வது ஸ்லோகம். ஐந்திரி குலிசபாதேன சதசஹ दैत्य दानवाः पेदुः विदारिदाः भूमौ रुधिरौघप्रवर्षिणः ऐन्द्रीकुलिशपातेन शतशो दैत्यदानवा पेदुर्विदारिदा भूमौ रुधिरौघप्रवर्षिणा. இந்திராணியோடு வஜ்ராயுதத்தால பிளர்க்கப்பட்ட சரீரத்தோடு கூடிட்டு நிறைய அசுரர்கள் ரத்தத்தை ஒழுக விட்டுள்ள அந்த பூமியில கடந்தா. ஐந்திரி குலிசபாதேனா இந்திரசக்தி இந்திரனோடு சக்தியாயிருக்கிற ஐந்திரி வஜ்ராயுதத்தால
ஆக்கிரமிச்சதால சதசஹா தைத்தியதானவாக நிறைய அசுரர்களும் தானவர்களும் விதாரிதாக பிளர்க்கப்பட்டவாளாயிட்டு ருதிரவுக பிரவர்ஷினஹா தாரதாரையாயிட்டு ரத்தம் ஒழுக ஒழுக பூமௌ பேதுகு யுத்த பூமியில பதிச்சா. திதியிலேந்து ஜனிச்சவாளாக்கும் தைத்தியர்கள், தனுவிலேந்து ஜனிச்சவாளாக்கும் தானவர்கள். அதனால இங்க ரெண்டு பேரையும் சொல்லப்படுறது தைத்திய தானவாகா அப்படின்னு. திதியிலேந்து ஜனிச்ச தைத்தியர்களும் தனுவிலேந்து ஜனிச்ச தானவர்களும். இந்திர சக்தியா இருக்கிற தேவதையோடு வஜ்ராயுதத்தால இருக்கிற அடினால நிறைய தைத்தியர்களும் தானவர்களும் பிளர்க்கப்பட்டவாளாயிட்டு ரத்தம் வருஷிச்சுண்டு பூமியில பதிச்சா. தைத்தியர்களுக்கும் தானவர்களுக்கும் அம்மை வேற வேறையாக்கும். அசுரர்கள் கூட்டத்தில் இருக்கிறவாதான் இவா எல்லாம் அசுரர்கள் தான். ஆனா அம்மை வேற வேறையாக்கும். தைத்தியர்களோடு அம்மை திதி, தானவர்களோடு அம்மை தனு. 7வது ஸ்லோகம். துண்ட பிரஹார வித்வஸ்தா தம்ஷ்டோக்ரட்சதவாட்சசஹ வாராஹமூர்த்தியா ஞபதன் சக்ரேண ச விதாரிதாஹ. துண்ட பிரஹார வித்வஸ்தா தம்ஷ்ட்ராக்ரட்சதவட்சச வாராஹமூர்த்தியா ஞபதம் சக்ரேண ச விதாரிதாஹ. ஸ்ரீ வராகமூர்த்தியோடு அடியால முகத்தால இருக்கிற அடியால தூர தெரிச்சு விழுந்து பல்லால நெஞ்சு வளர்ந்து சக்கராயுதத்தால பீஸாக்கப்பட்ட அசுரர்கள் பூமியில இறந்து விழுந்தா. வாராகமூர்த்தியால துண்ட பிரஹார வித்வஸ்தா வாராகமூர்த்தி முகத்தால அடிச்சதால ചതഞ്ച് അരഞ്ച ചെലവ ദംഷ്ടോഗ്രക്ഷതവട്ടസഹ ദംഷ്ട്രങ്ങളോട് അഗ്രങ്ങളാല് നീണ്ടു കൂർത്ത് നിൽക്കുന്ന പല്ലോട് അറ്റത്താല് കീറിന മാർബിടങ്ങളോട് കൂടിയ വാളാനാ ചെലവ. വരാഹമൂർത്തി തന്നോട് ദംഷ്ട്രത്താല് അസുരകളോട് നെഞ്ച പിളർന്നത് കുത്തി കീറിയിട്ട് அதனால வராகமூர்த்தியோடு கோம்பல் இருக்கே தம்ஷ்டம் அதால கீறி முறிச்ச மாறு இருக்கிற நிறைய அசுரர்கள் சக்கராயுதத்தாலையும் வராகமூர்த்தி ஆக்கிரமிச்சது. விதாரிதான்சா பிளர்க்கப்பட்டவளாയി തീർந்த அசுரர்கள் ஞபதன் എന്നിട്ട് ഭൂമിയിல விழுந்தா. വരാഹമൂർത്തിയായിരിக்கிற தேவி മുഖത്താല അടിച്ചും പല്ലു ദംഷ്ട്രത്തോട് അറ്റത്താല നെഞ്ചുകളെ പിളർന്നും ചക്രായുധത്താലെ പിളർന്നും അസുരർകളെ വീഴ്ത്തിന. വിഷ്ണു ഭഗവാനോട് വാരാഹ അവതാരത്തിൽ இருக்கிற மூர்த்தியோடு கூடின வாராகி தேவி அந்த தேவியாக்கும் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணினது. இந்த ஸ்லோகம் வாராகி தேவியோட பராக்கிரமத்தை எடுத்து காட்டுறது. 8வது ஸ்லோகம். நகைஹி விதாரிதான் ச அன்யான் பட்சயந்தி மகாசுரான் நாரசிம்ஹி ச சசார ஆஜௌ நாத பூரித திக்முகா நாதா பூர்ண திகம்பரா அப்படின்னு இருக்கு. நாத பூரித திக்முகா அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகம் ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஸ்லோகம். நகைஹி விதாரிதாக
நகைஹி விதாரிதான் ச அன்யான் பட்சயந்தி மகாசுரான் நாரசிம்ஹி ச நாரசிம்ஹி சசார ஆஜௌ நாதா பூர்ண திகம்பரா அப்படி இல்லைன்னா நாத பூரித திக்முகா நகைர்விதாரிதாம்ச்சான்யான் பட்சயந்தே மகாசுரான் நாரசிம்ஹி சசாராஜௌ நாதா பூர்ண திகம்பரா அப்படி இல்லைன்னா நகைர்விதாரிதாம்ச்சான்யான் பட்சயந்தே மகாசுரான் நாரசிம்ஹி சசாராஜௌ நாதபூரித திக்முகா. நாரசிம்ஹமூர்த்தி தன்னோடு பெரிய சத்தத்தால அங்க எல்லாரையும் பயமுறுத்திண்டு நகங்களால அசுரர்களை பிளர்ந்து சாப்பிட்டு எல்லாம் அந்த யுத்த பூமியில சஞ்சாரம் பண்ணிட்டு நாரசிம்ஹி நரசிம்ஹத்தோடு சக்தி தேவதை மகாசுரான் பெரிய பெரிய அசுரர்களை நகைஹி விதாரிதான் நகங்களால கீறி அன்யான் வேற சில அசுரர்களை பட்சயந்தி நன்னா வாயில போட்டு சாப்பிட்டு நாதா பூர்ண திகம்பரா சத்தத்தால அந்த எல்லா இடத்தையும் ரொப்பி ஆஜௌ சதாரா அந்த யுத்தத்துல யுத்த பூமியில சஞ்சரிச்சா. நரசிம்ம அவதாரமா இருக்கிற விஷ்ணு பகவானோடு சக்தியா இருக்கிற மகாவீரியத்தோடு கூடி இருக்கிற நாரசிம்ஹி அப்படிங்கிற தேவதை அசுரர்களை நகங்கள் அப்படிங்கிற ஆயுதத்தாலையும் கீறி முறிச்சு அதே மாதிரி சில அசுரர்களை வாயில போட்டு சாப்பிட்டு சத்தமா கத்தி அந்த இடத்தெல்லாம் பயமுறுத்தின்னு நடக்க ஆரம்பிச்சது. 39வது ஸ்லோகம். சண்டாட்டஹாசைஹி அசுராஹ சிவதூத்யபிதூஷிதாஹ பேதுஹ விதாரிதாஹ பூமௌ தான் சகாத அத சா ததா சண்டாட்டஹாசைரசுரா சிவதூத்யபிதூஷிதா பேதுர்விதாரிதா பூமௌ தாம் சகாதாத சா ததா. சிவதூதி அப்படின்னு சண்டங்களாயிருக்கிற அட்டாட்டஹாசத்தால சிவதூதி பயமுறுத்திண்டு அசுரர்களை கீழே விழ வச்சா கீழே விழுந்த அசுரர்களை புறக்கி வாயில போட்டு சாப்பிட்டா. அசுராஹா அசுரர்கள் சண்டாட்டஹாசைஹி பெரிய பெரிய அட்டாட்டஹாசம் பண்ணிண்டு இருக்கிற சிவதூத்யபிதூஷிதாஹா சிவதூதியால இறந்து போயிட்டா. விதாரிதாஹா அவளோடு உடம்பு பிளர்க்கப்பட்டது பயத்துல. பூமௌ பேதுஹு பூமியில விழுந்தா. ததா சா உடனடியா அந்த சிவதூதி தேவி தான் சகாதா அவளை சாப்பிட்டா. சண்டிகாதேவியிலேந்து உண்டான சிவதூதி அப்படிங்கிற சக்தியால பெரிய அட்டாட்டஹாசம் முழக்கிண்டு வந்த அந்த தேவியோடு மகிமையால அசுரர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. கீழே விழுந்த அசுரர்களை அந்த தேவி வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டா.